அவங்க வந்து கொடுத்துட்டாங்க, கம்பல் பண்ணல. அதனால தான் அந்த 200 கோடி மறுத்தது கூட காரணம் அதுதான். இவ்வளோ நாள் உங்களோட சேர்ந்து வாழ்ந்ததுக்கு வந்து நீங்கள் எனக்கு அது பணமாக கொடுக்குறீங்கல்ல, அது ஏறக்குறைய சம்பளம் மாதிரி தானே ஆயிடுது. அது வீடு வாங்கினா அதே இடத்துல வீடு வாங்குறான், அந்த டேட்டு வந்து பிரிஞ்ச டேட்டை வந்து என்கேஜ்மெண்ட் டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறான். இதெல்லாம் சாடிஸ்ட் மனோபாவம் தானே சார். அந்த வகையில் அந்த பொண்ணு பண்ணுறது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கல்யாணம் பண்ணி விட்டான்னு தெரியும். இந்த ஜோதிடர் சொல்கிறார்ல, அதே மாதிரி கூட டைவர்ஸ் ஆனால் மட்டும் அவங்க என்ன கவலைப்பட போகிறாங்களா? வேற ஒருத்தர் ரெடியாக இருப்பான் சார். இவன்லாம் எங்கே சார் வாழ்வான்? இந்த நாகசைதன்யா ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சிக்காதவன் அவனை கொண்டு போய் நீங்கள் செவ்வாய் கிரகத்தில் விட்டால் கூட வந்து அவங்க வந்துருக்கு தசை சுழற்சின்னு ஒரு நோய். அதுக்கும் தாம்பத்தியத்துக்கும் மகப்பேருக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த நோயை ஒரு காரணம் காட்டி இவனுங்க மட்டும் மேய்வானுங்க, இவனுக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் மேய்ஞ்சிடணும். ஆனால் வந்து பார்த்தா தன் பொண்டாட்டி வந்து இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஜெயகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம் சார். நம்ம தமிழ்நாட்டு பெண்ணுக்கு ஆந்திராவில் ஒரு அநீதி நடந்திருக்கு. ஒரு தமிழனா நீங்க தான் தட்டி கேட்கணும். இதை தமிழ்நாடு தான் தட்டி அவசியம் இல்லை, யாராக இருந்தாலும் தட்டி கேட்கலாம். ஆனால் வந்து ஒரு வருத்தமான விஷயம் சார். இது என்னென்னா, ஒரு 200 ரூபா சம்பளத்தில் வந்து ஒரு வெல்கம் காலா வாழ்க்கை ஆரம்பித்து அது படிப்படியாக வந்து முன்னேறி எத்தனை சினிமா கம்பெனி ஏறி இறங்கியிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. சமந்தாசம் அப்படிலாம் வந்து ஒரு புகழ் வெளிச்சத்துக்கு வந்த பிறகு காதல்ன்ற பேரில் காதலிச்சு, அதுக்கப்புறம் கல்யாணன்ற பேரில் ஒரு சம்பிரதாயம் நிகழ்த்தி, அதுக்கு பிறகு சில காரணங்கள் வந்து சொத்தையான காரணங்களை சொல்லி அவங்கள விலக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஆந்திராவில் பிரபலமான ஜோதிடர் வந்து சொல்லியிருக்கார், தெரியல உங்களுக்கு, கேள்விப்பட்டீங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திருமணம் கூட வந்து இப்போ 2வது சோபிதாவை திருமணம் பண்ணுறாரு, அந்த திருமணம் கூட வந்து நிலைக்காது, 3வதாக ஒரு திருமணம் பண்ணிப்பார் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதுக்கு அந்த சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லவே இல்லை. யார் சைடில், நாகார்ஜுனா சைட்லையோ நாகசைதன்யா சைட்லையோ எந்த ரியாக்ஷனும் இல்லை. இப்போ நான் சொல்ல வர்றது எனக்கு, நான் ஒரு திருமணம் பண்ணிக்கிறீங்க, உங்களை நம்பி வர பொண்ணை வந்து எப்படிப்பட்டாலும் சரி, ஒரு பெண் வந்து உங்களை காதலிச்சு நம்பி வரான்னா அவளை எந்த சூழ்நிலையும் நீங்கள் கைவிடக்கூடாது. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் நோயின்றீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சினிமாவில் நடிக்கிறது எனக்கு பிடிக்கலன்றீங்க, இதெல்லாம் உட்காந்து பேசிக்கலாம் சார். இப்போ நோயினா கூட எனக்கு என்ன, அது குணமாகாத நோயா? அது வந்து ஏகப்பட்ட அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னே சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் ட்ரீட்மெண்ட் இருக்குது, உங்கள்கிட்ட பணம் இருக்குது. இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் வேணால் சொல்லலாம் சார். என்னென்னா, ஐயோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 லட்சம் ஆகுன்றாங்க, 1 கோடி ஆகுன்றாங்க. நீங்கள் பல ஆயிரம் கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 10 பொண்டாட்டி கட்டிட்டு சுற்றின்னு இருக்கீங்க. நான் பொதுவில் சொல்கிறேன், சரிங்களா? பொதுவாக நடிகர்கள் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கெல்லாம் இந்த நோயெலாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சாதாரண வந்து ஒரு அரசு ஊழியரோ அல்லது வந்து தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய வந்து ஒரு 10,000 50,000 சம்பளக்காரன் வந்து ஐயோ நமக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பணம் செலவாதுன்னு யோசிக்கணும். நீங்களாம் கோடியாக பணம் வச்சுட்ருக்கீங்க. அந்த நோயை எதிர்த்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாதா? இதுக்கு போய் நீங்கள் டைவர்ஸ் பண்ணுறீங்களா? இந்த நோயை மட்டுமே காரணம் காட்டி டைவர்ஸ் பண்ணனா சார், பாதி பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் முன்னாடி வாழவே முடியாது. நோயை மட்டுமே காரணம் காட்டி விவாகரத்து பண்ணுறது முடிவு எடுத்தால் பாதி கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு தான் வாழணும். ஸோ நோய் ஒரு பொருட்டு இல்லை. இவங்களுக்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது வந்து இவன் நடிக்கிறதுக்காக போனாங்க, காரணம் கேட்டாங்க. ஏன் அவன் நடிகைன்னு தெரியாதா அவனுக்கு? அந்த பொண்ணு ஒரு நடிகைன்னு தெரியாதா? தெரிஞ்சு தானே பண்ணிக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சொத்தையான காரணங்களை காட்டி ஒரு சின்ன கருத்து வெட்டுமைனா இருந்துருக்கலாம், அதை பேசி தீர்ந்துருக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பொண்ணு இவனுக்கு ஜென்மத்துக்கு கிடைக்காது. அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்புள்ள பொண்ணு, அழகு 2வது சார், அழகான பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்பான மனைவியாக நான் நடந்துட்டுருக்கு. அந்த நெகட்டிவான வந்து தகவல் எதுவுமே இல்லை. நான் சொல்லலாம் இவங்களை காதலிச்சால் அவருக்கு அதுக்கு சினிமாவில் எல்லாரையும் தான் காதலிச்சுட்டுருக்கலாம். இங்கே 2 சைடு காதலிக்கிறதே நிற்க மாட்டேங்குது. ஒரு சைடாக காதலிச்சான்னா அவன் காதலிக்கிற அத்தனை பேரும் ஏற்றுக்கலாம் முடியாது, சரிங்களா? அவர் இதே 200 ரூபா சம்பளத்தில் கஷ்டப்படும் போது இவனுக்கு அவனால் பார்த்துருப்பானுங்க. சமந்தானா ஒரு பெரிய ஸ்டார், ஒரு புகழ் வெளிச்சத்தில் இருக்கிற பொண்ணு, அப்போ தான் உங்களுக்கு காதலெலாம் வருது, சரியா? அதனால் என்ன கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு விவாகரத்து. சரி, விவாகரத்து நடந்துடுச்சு, விட்டுருணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா அதே டேட்டில் வந்து செகண்ட் மேரேஜ். இந்த பசங்கிட்ட இருக்க பெரிய ஒரு இது என்னென்னா, ஒரு
ஒரு காதலி பிரிஞ்சு போயிட்டான்னு வச்சுங்களேன், அவள் போயிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையில் கூட ஐக்கியமாயிடுவான். இவனுக்கு அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே வந்து அவன் ஒரு வாழ்க்கையில் ஐக்கியமாயிட்டா நாம் வந்து ஒரு வாழ்க்கையில் ஈடுபடுத்திக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் இங்கே ஒரு வாழ்க்கை இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஈடுபடுத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் பார்க்குற சில பேர் என்ன கேட்டினா, அவரை விட ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் முன்னாடி நடந்து காட்டுவான், இல்லை அவன் முன்னாடி பைக்கில் போய் காட்டுவான். இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான விஷயம். நாகச்சைதன்யா சமந்தா விவாகரத்தின் போது கூட 2 விஷயங்கள் முக்கியமாக அலசப்பட்டது. ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கண்ணு கூசுற அளவுக்கான கவர்ச்சி காட்டி நடிக்கிறாங்க, அளவுக்கு அதிகமான உச்சபட்ச கவர்ச்சியில் நடிக்கிறது வந்து நாகார்ஜுனா குடும்பத்துக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லப்பட்டது. ஒரு உடம்புல பல்வேறு வியாதிகள் இருந்தாலும் குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லை அப்படிங்கிற காரணம் சொல்லுங்கள் சார். முதல்ல விஷயம், இவங்க நடிகைன்னு தெரிஞ்ச பிறகு தானே நீ வந்து திருமணம் பண்ணிக்கிறேன். அப்போ அவங்க திருமணத்துக்கு பிறகு நான் நடிப்பேன்றதெல்லாம் சொல்லி ஒத்துக்கிட்டு தான் பண்ணியிருக்கானுங்க சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, முதல்ல இவனுக்கு ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்துக்கிற வரைக்கும் இவங்களுக்கு அந்த சிக்கல்லாம் இருக்க, அந்த இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க சார். நாளடைவில் திருமணம் பண்ண பிறகு சமூகத்தில் சில பேர் நடிக்க போகும்போது சில கேள்விப்படுவாங்கள, காதல நியூஸ் வரும்ல, ஒரு சினிமா என்ன காலையில் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு 8 மணிக்கு டிஃபன் கட்டின்னு போயிட்டு சாயந்தரம் வந்து 5:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வர தொழிலாது. இரவு தங்கக்கூடியது நாட்கள் கணக்கில் வார கணக்கில் கூட தங்க வேண்டியது இருக்கும். அப்போ ஹோட்டல் ரூம் எடுத்துக்கலாம். அப்போ இவங்களுக்கு வந்து நான் கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஒரு என்ன சொன்ன ஒரு வகையான வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் இவங்களுக்கு வேணும். நீங்கள் பசசிவ்னு நினைக்காதீங்க, நீங்கள் இது வேற. இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இங்கே வந்து கேட்டால் இவனுங்க மட்டும் மேய்வானுங்க, இவனுக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் மேய்ஞ்சிடணும். ஆனால் வந்து பார்த்தா தன் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கறையாக கூட இருக்கட்டும், ஒரு பசசிவ் இருந்ததுன்னா கூட ரைட், ஓகே. ஆனால் இது அதை தாண்டி ஒரு சந்தேகம், இது அப்படி நடந்திருக்குமோ இப்படி நடந்திருக்குமோ, இதெல்லாம் ஜீர்ணிக்கிற அந்த அளவுக்கு பக்குவம் கிடையாது. அவன் பார்த்தீங்களா, சின்ன பையனாக இருக்கான் பார்த்தீங்களா, வயசு இருக்கலாம், வேணா எருமக்கடை வயசு தான் யாருக்கு, நாகசேஜில் தான் சொல்கிறேன். ஆனால் வந்து அந்த பக்குவம் இல்லாத அந்த முகம் தெரியுது பார்த்தீங்களா, பேச்சே கூட பார்த்தீங்கன்னா பக்குவம் இல்லாமல் பக்குவமற்ற பேச்சு. ஜோசியர் வந்து கணிச்சு சொன்னாரா இல்ல நாகச்சேதனோட கேரக்டர் சொன்னாரா? அப்படியும் கூட இருக்கலாம் சார். இவங்க பார்ப்பானு அப்படியே இவன் கட்டி விட போறான், இது சொல்லி வைப்போம் ஒன்று. இப்போ காசா போறோமா, எது காசா போனோம் சொல்லி வைப்போமே. இவன் பொதுவாக தானே பண்ணிட்டு இருக்கிறானுங்க, அப்பன மாதிரி இவனும் சரிங்களா. நல்ல வேலை அந்த ஜோதிடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகசேஜனாக்கு மட்டும் ஜோதிடம் பார்த்தான், நாகார்ஜுனாக்கு பார்க்கல. நாகார்ஜுனா அப்படிதான் நினைச்சிருப்பாங்க அமலா, அப்பா நல்ல வேலைப்பா, இது நல்ல வேலை. இந்த ஜோதிடர் வந்து நம்ம பக்கம் திருப்பி நாகசேஜனை நிறுத்திட்டாப்புல, இந்த பக்கம் நாகார்ஜுனா பக்கம் திருப்பி இருந்தாக்கா நமக்கு ரொம்ப சிக்கலாயிட்டு இருக்கோம் அப்படின்னு. யார் இந்த சோபிதா துலிபாலா சார்? அவங்களும் ஒரு நடிகை அவ்வளோதான். ஆனால் வந்து பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஏறக்குறைய ஈக்குவலாக இருக்குன்னு சொல்றாங்க. ஈக்குவல் இப்படி ஆப்போசிட்டா சொல்றாங்க. என்னன்னு 4000 கோடிக்கு ஆசைப்பட்டு நாகசேதன்யா தான். அதுதான் சார். என்னன்னா அவனுக்கு என்ன சந்தோஷம் கேட்டீங்கன்னா, இப்போ அந்த சமூகத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சினிமா வட்டாரத்தில் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறான், இன்னார கல்யாணம் பண்ண சொன்ன உடனே என்ன பேக்ரவுண்டு எப்படியும் ஒரு 5000 கோடி சொத்து இருக்குங்க, அப்படியேப்பா அவ்வளோ பெரியான பிடிச்சிட்டானா, அப்படிதான் சார் ஆயிடுச்சு. ஸோ பல விவாகரத்துகள் நடந்திருக்கு சார். ஆனால் நாகசேதன்யா சமந்தா விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஒரு சினிமாவில் வந்து நடிக்கிறதுனால நான் விவாகரத்து பண்ணுறேன்னு சொல்கிறது, அல்லது வந்து உடல் நோய் காரணமாக விவாகரத்து பண்ணுறேன்ற அந்த மாதிரி இருக்குது இல்லையா. இது வந்து சினிமா வட்டாரத்தில் வந்து ஒரு அதிர்வு தான். எப்படி இருந்தாலும் எல்லா நடிகைகளுக்கும் ஒரு காஷன் தான் இது. ஒரு நடிகரை திருமணம் பண்ணிட்டா அவங்களாலேயே வந்து ஒரு நடிகை வந்து நடிகரே திருமணம் பண்ணிக்கும் போது கூட வந்து ஒரு புரிதல் இல்லாமல் பண்ணுறாங்க, ஒரு டைவர்ஸ் கொண்டு போயிடறாங்களேன்றதுனால இது ஒரு வகையான ஒரு அதிர்வலை தான். இதில் என்னென்னா ஆந்திராவில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சினிமா வட்டாரத்தில் பெரிய பேசும் பொருளான்னு கேட்டால் இந்த ஜோதிடக்காரர் சொன்ன பிறகு தான். ஸோ அவர் சொன்னது தான் இங்கே ஹைலைட். நான் சொன்னேன் இவங்க வந்து விவாகரத்து நடக்குன்னு சொன்ன நடந்துச்சு. அதே மாதிரி இவங்க வந்து இன்னொரு இப்போ இந்த திருமணம் கூட விவாகரத்தில் முடியணும் போது பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டல் ஃபேமிலியும் அவங்க கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க தான். சம்பந்தமாக கேட்கும் போது வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாரு நாகசேதன்யா. ஆனால் வந்து 3வது ஒரு திருமணம் இருக்குன்றது தான் அவர் சிரிக்கிறார். 3வதாக ஒரு திருமணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சினிமா கெரியரில் கூட வந்து நாகசேதன்யா வந்து அவ்வளோலாம் வந்து இனிமேல் வந்து பெரிய அளவில் வந்து பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்காதான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நான் பரவாயில்ல நான் கேட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன், அங்கேயும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் ரசிகர்கிட்டலாம் வந்து சமந்தாவுக்கு ஆதரவாக சில தகவல்கள் இருக்குது.
அதுதான் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, சினிமா வட்டாரத்திலேயே சொல்கிறேன் நான். அது எங்கேயா இருந்தாலும் சொல்கிறேன் நான். அது பெண் என்பதால் மட்டும் இல்லை, அவங்க மேலே ஒரு அனுதாபம் ஆயிடுச்சு, சிம்பத்தி கிரியேட் ஆயிடுச்சு. அதுவும் சார் அது கரெக்டான இயல்பு தான் சார். அது அதுதான் அங்கே காரணம். கேட்டனா இப்போ ஒரு சொசைட்டி இருக்கு இல்லையா, இப்போ ஒரு ஏற்கனவே அவங்க ஒரு நடிகை, அவங்க அம்மா நடிகை, இங்கே பல பேருக்கு அம்மா நடிகைலாம் இருக்கிறாங்க, அவங்க கைட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ராதாவுக்கு இருக்காங்க, அதே மாதிரி வந்து ஆமாம் அம்பிகா ராதாவுக்கு அம்மா, மீனாவுக்கு அம்மா, ஆமாம் த்ரிஷாவுக்கு அம்மா, இன்னும் பல நடிகைகளுக்கு அம்மா இருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்படி இல்லை, இவங்க சுயமாக வந்து வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்க நயன்தாராக்கு ஈக்குவலான ஒரு பெண் தான் இவங்க. சரிங்களா, ஒரு இங்கே தமிழ் சினிமாவில் வேணா கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஆனால் வந்து பல மொழியில் வந்து வெப்சீரியலெல்லாம் அவங்க வேற லெவல். 10 கோடி ரூபாய் சம்பளம் லேட்டஸ்ட்டாக ஒரு வெப்சீரியலுக்கு அவங்க சம்பளம் மட்டும் 10 கோடி. அப்போ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் இருக்குன்னு தானே, மார்க்கெட்டிங் ஆகாமல் சம்பளம் கொடுக்க முடியும். ஸோ நாகசைதன்யாவோட திருமண நிச்சயதார்த்த அன்னைக்கு சமந்தா அவர்கள் வந்து எக்ஸ் தளத்தில் ட்விட்டரோட தளத்தில் வந்து இதே புரோக்கன் மாதிரி புரோக்கன், ஆமாம் அந்த அளவுக்கு அவங்க வருத்த புரோக்கன் ஆர்ட். நான் என்ன சொல்கிறேன்னா அது அது என்ன சொல்கிறேன் எப்படின்னா ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறது தான் சார். அது இப்போ நீங்கள் நேரடியாக சொல்ல முடியாது, ஆனால் அவங்க வந்து விவாகரத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா கட்டாயப்படுத்தி வாங்கினாங்கன்னு கூட சொல்ல முடியும். ஒரு நிர்பந்தம் காரணமாக கூட அவங்க வந்து அந்த விவாகரத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து வாங்கணும்னு ஆசை தான், ஆனால் எனக்கு வந்து வேண்டாம், எனக்கு வந்து பிரியணும்னு ஒரு முடிவோடு அவங்க இருந்ததுனால அவங்க வந்து கொடுத்துட்டாங்க, கம்பல் பண்ணல. அதனால தான் அந்த 200 கோடி மறுத்தது கூட காரணம் அதுதான். மறுத்தது 2 காரணம் கேட்டினா, நான் அந்த இவ்வளோ நாள் உங்களோட சேர்ந்து வாழ்ந்ததுக்கு வந்து நீங்கள் எனக்கு அந்த பணமாக கொடுக்குறீங்கல்ல, அது ஏறக்குறைய சம்பளம் மாதிரி தானே ஆயிடுது. அது நான் நடித்தேனா இல்லை உங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தேன், வாழ்ந்ததுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் எனக்கு ஜீவனாம்சம் தானே கொடுக்குறீங்க. அது கூட அவர் எதுக்கு கொடுத்தாருன்னா, அவர் சொல்கிறது எதுக்குன்னா, இது மாதிரி ஒரு நோய் இருக்கிறதுனால இந்த சினிமா உலகன்றது வந்து கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லாமல் போயிடலாம், அப்போ உனக்கு இந்த பணம் சேஃபாக இருக்குன்றதுக்காக கொடுத்தாராம். நாகார்ஜுனா தான் வந்து கொடுத்தா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்து எனக்கு வேணாம், எனக்கு அந்த பணம் வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்ததே பெரிய விஷயம் சார். உங்களுக்கு இன்றைக்கி வந்து 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்தா வந்து ஒரு கால் ஷீட் கொடுக்குறவங்க வந்து இன்றைக்கி சினிமா வட்டாரத்தில் இருக்கிற நடிகைகள் வந்து எதிர்காலம் எப்படின்னு சொல்லிட்டு பயந்து வந்து எப்படியோ தங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொன்னால் ஒரு சேஃப்டியான ஒரு வாழ்க்கையை வந்து தேடி போகும்போது இவங்க வந்து எனக்கு வேணாம், 200 கோடி எனக்கு வேண்டாம் அப்படின்னா அப்போ அந்த லவ் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த குடும்பத்தோட அவங்களுக்கு அந்த லவ் இருக்குன்னு அர்த்தம். நாகசைதன்யா கூட அந்த லவ் இருக்குன்னு அர்த்தம். அவன் வந்து இயல்பாக அதை வந்து கடந்து போகிறான். அப்போ இவங்க அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், போகிற போக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒலிம்பிக்கோட அந்த அந்த பிளேயர்ஸை பற்றி சொல்லும் போது அந்த வார்த்தை வருது என்னென்னு கேட்டால் வந்து அந்த சிம்பிள் அந்த புரோக்கன் ஹார்ட்டை போட்டு இப்படியான ஒரு வார்த்தை சொல்கிறது கிட்டத்தட்ட. ஆமாம், கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வகையான என்ன சொல்கிறதுன்னா வந்து மறைமுகமாக சொல்கிறது தான். அது அப்படி தான் புரிந்து கொள்ளப்படும். இப்போ இவன் வந்து பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, வீடு வாங்கினா அதே இடத்துல வீடு வாங்குறான், அந்த டேட்டு வந்து பிரிஞ்ச டேட்டை வந்து என்கேஜ்மெண்ட் டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறான், இதெல்லாம் சாடிஸ்ட் மனோபாவம் தானே சார். அந்த வகையில் அந்த பொண்ணு பண்ணுறது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. சமந்தா மீது வைக்கப்பட்ட அதே குற்றச்சாட்டு தான் சோபிதா மேலே இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களும் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தில் மிக கவர்ச்சியாக நடிச்சிருந்தாங்க. இப்போ அதை எப்படி ஏற்றுக்கிட்டு அவர் மறுபடியும் 2வது கல்யாணத்தில் சோபிதா பண்ணுறாரு சார். இவங்களுக்குலாம் என்ன சார் இருக்குது? நீங்கள் சராசரி ஒரு விஷயம் ஒன்று நல்லா பாருங்கள், சராசரி மனிதர்கள் மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. நடிகர் நடிகைகள்லாம் வந்து இங்கே சராசரி மனுஷன் கேட்டான்னு கேட்டால் அன்பு, காதல், நேசம், பாசம் இதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓல்றவன். இதுதான் வந்து ஆதாரம், வாழ்க்கையோட ஆதாரமே இதுதான். நான் சொல்ல பாருங்க, அன்பு, காதல், நேசம், பாசம் இதில் வந்து ஓல்றோம் சார். ஆனால் இவனுக்கு வந்து அது கிடையாதுன்ற நான் ஒரு மெஷின் மாதிரி வாழறாங்க, அவ்வளோதான். ஸ்டேட்டஸ் லைஃப்னு அவன் கேட்டா அதனால் அந்த பொண்ணுக்கு தெரியாதா? இப்போ இது அவனை மறுமணம் பண்ணிக்கிற அந்த பொண்ணுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். ஒரு வந்து ஏற்கனவே வந்து ஒரு பிரபலமான நடிகை ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கல்யாணம் பண்ணி விட்டான்னு தெரியும். அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை சார். நாளைக்கே நான் கேட்குறேன், இந்த சாமியார் வந்து சொல்கிறேன், இந்த சாரி இந்த ஜோதிடர் சொல்கிறார்ல, அதே மாதிரி கூட டைவர்ஸ் ஆன மட்டும் அவங்க என்ன கவலைப்பட போகிறாங்களா சொல்லுங்க? வேற ஒருத்தர் ரெடியாக இருப்பான் சார். அவன் இவனை விட ஒரு தொழிலதிபராக இருப்பான், இவனை விட பெரிய பணக்காரனாக கூட இருப்பான். அப்படியே அவனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க.
சொல்கிறதே சொல்கிறாங்க, நாகசைதன்யா தான் வந்து இப்போ டௌரியை கொடுக்குறாருலாம் கூட பேசுகிறாங்க. வரதட்சணை அவங்க தரல, இவங்க தான் கொடுக்குறாங்க, அப்படி கூட ஒரு பேச்சு இருக்குது. அது நம்ம உள்ள என்ன விவகாரம் தெரியாது, அப்படியான ஒரு பேச்சு இருக்குது. இங்கே டௌரியா சார் முக்கியம்? பணம் தான் சார். நான் ஒன்றே இப்போ வந்து நீங்கள் சொன்னால் தப்பாக எடுத்துக்கிடுங்க. அம்பானி கல்யாணத்தில் போய் அந்த ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பேர்னா நீங்கள் அட்லின்னு ஒரு, அவன் என்ன பண்ணான் பார்த்தீங்களா? 10 நாள் படுத்துருந்தா பரவாயில்ல சார். பொண்டாட்டி வந்து ரவிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்பானியோட போட்டு பிரிகேட் படையின்னு போடுறான்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறது? அவனை பாருங்க. அதை விட நம்ம சூப்பர் ஸ்டார் போய் டான்ஸ் ஆனார் பார்த்தீங்களா? நம்ம சூப்பர் ஸ்டார் டான்ஸ் ஆனது தாங்க ரொம்ப வேடிக்கை. எந்த ரசிகர்களுடைய கல்யாணத்தில் போய் நீ டான்ஸ் ஆடிருப்ப? உன் பொண்ணு பிள்ளைங்க கல்யாணத்தில், மகள்கள் கல்யாணத்தில் டான்ஸ் ஆனது கிடையாது. ஆனால் அங்கே போய் டான்ஸ் ஆனது எதுவும் ஆரம்பிச்சது? அந்த அட்லியை வந்து தன்னுடைய மனைவியோட முதுகு பின்னாடி, நல்ல வேலை முதுகு பின்னாடி போட்டான். இது அதை தான் நம்ம சொல்லணும். கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே. நல்ல வேலை, சரிங்களா? சரி, அதை போட்டான். அதுவும் ரஜினி வந்து டான்ஸ் ஆனா எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எது ரஜினியை டான்ஸ் ஆட வச்சது? எது இல்லை வந்து அவன் வந்து ரவிக்கையில் வந்து அம்பானி பிரிகேட் போட சொன்னது எது? அவனுக்கு உடம்புல ஒரு அடிமை புத்தி சார். அவனுக்கிட்ட அடிமை புத்தி தான் அதை செய்ய வச்சது. எவனை செய்வானா? 6 அடி உள்ள எவனும் செய்ய மாட்டான். அவனுக்கு இவங்க 2 பேர் செய்ததே சொல்கிறேன். என்ன டான்ஸ் அது? அந்த மாதிரி ஸ்டெப்பு உலகத்தில் மைக்கேல் ஜாக்சனே வச்சது கிடையாது. யார்? ரஜினி போட்டார் பார்த்தீங்களா டான்ஸில் ஒரு ஸ்டெப்பு வச்சார் பாருங்க. மைக்கேல் ஜாக்சன் உயிரோட இருந்தாலும் மறுபடியும் செத்துருப்பான். எங்கேயாவது பிரிட்ஜில் கிட்ஜில் இருந்து செத்துருப்பான். இல்லை ஓடுற ரயிலில் தலையை விட்டுருப்பான். நிஜமாக தான் அந்த மாதிரி ஸ்டெப்பு ரஜினி ஸ்டெப்பு. நிஜமா சார். இன்னொரு டான்ஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரபுதேவெல்லாம் வாயை இப்படி வச்சுட்டு பார்த்தீங்களா? ஒரு வடிவேல் காமெடியில் இப்படி வச்சுப்பார். வடிவேல் பயங்கரமாக கதை அழைப்பார். அப்போ இவர் என்ன செய்வார் கேட்டால் இப்படி வச்சுன்னு பார்ப்பார். யார்? பிரபுதேவா. அதே மாதிரி தான் பார்த்தார் ரஜினி டான்ஸ் ஆடும்போது. எதுக்காக சொல்கிறேன்னா இவங்களாம் பணம் தான். இப்போது நாகசைதன்யா சமந்தா வந்து பணம் வேணாம்னு சொல்லி முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. வேணாம் போடா எடுத்துன்னு போடான்னு சொல்லி போங்கடா, உங்கள் பணம் மணிக்கு எடுத்துன்னு போங்கடா. உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரில, அன்புனா என்னன்னு தெரில, காதல்னா என்னன்னு தெரில, நேசம்னா என்னன்னு தெரில, பாசனான்னு தெரில, எத்தனை ஓடுங்க. அவங்களோட இப்போவும் வந்து சார் 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க நடி பணம் பெருசு இல்லை. அவங்க ஏன் அந்த இதயம் வந்து உடஞ்ச மாதிரி அந்த சிம்பிள் போட்டாங்கன்னா அதோட அர்த்தம் தான் அது. நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன். இவன்லாம் எங்கே சார் வாழ்வான்? இந்த நாகசைதன்யா ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சிக்காதவன் அவனை கொண்டு போய் நீங்கள் செவ்வாய் கிரகத்தில் விட்டால் கூட வந்து அவனால் வாழ முடியாது. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சிக்கல நீங்கள் எத்தனை கோடி வச்சு என்ன பண்ண முடியும்? நீ கோடி ஃபுல்லாக பெட்டு ஃபுல்லாக கொட்டிட்டு அதில் நீ படுத்துக்க, கோடி சொன்னால் கூட நீ இருந்துக்க. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சிக்க முடியல. நீ யாரோட வாழ்ந்துடுவ? இப்போ வந்துருக்க அதோட சேர்ந்து வாழ்ந்துடு. நீ அவன் தான் சொல்லிட்டான்ல, வாழ்ந்தா சந்தோஷம் சார். அதுக்கும் போட்டானே. அப்போது உனக்கு ஒரு கோபம் வந்துடணும். என்னன்னு நீ எப்படி இந்த மாதிரி சொல்லுவ? உனக்கு சிரிப்பு வருது. ஏன் வருது? ஏன்னா 3வது சொல்லிட்டான். ரைட், 3வது வேறு சொல்லிட்டாங்க. அது ஒரு பாசிட்டிவாக இருக்கு அவனுக்கு. ரைட், ஓகே. 2வது டைவர்ஸ் ஆனாலும் 3வது ஒரு கல்யாணம் பண்ணிப்பேன் வேறு சொல்கிறான். அவன் சேஃப் சைடாக சொல்லிட்டான் ஜோதிடா. ஏன்னா இவனுக்கு ஆளுகளை அனுப்புகிறானுன்னு சொல்லிட்டு 2வது திருமணம் டைவர்ஸ் ஆகிடும் சொல்லிட்டு விட்டுறாம 3வது ஒரு கல்யாணம் சொன்னது அவனுக்கு சேஃப்டி. அது ரைட், ஓகே. இல்லைனா இவனுக்கு வந்து தத்துவானுங்களா அவனை? ஏன்னா பெரிய ஆளு சார் இவனுங்க. இப்போ நம்மளே பேசிட்டு இருக்கணும், சொல்ல முடியாது. ஆந்திராவிலேருந்து உங்கள் வீட்டுக்கு 2 பேரும் என் வீட்டுக்கு 2 பேர் கூட அனுப்புவானுங்க அவனுங்க. ஆனால் நம்ம வந்து கேலி கிண்டலுக்காக இல்லை. வாழ்க்கைனா என்னன்னு இந்த வாழ்க்கையாவது நீ புரிஞ்சுக்கிட்டு வாழான்றணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல. நாகசேனன் இந்த வாழ்க்கையாவது புரிஞ்சுங்க. வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுங்கன்ற. நான் அப்பா பண்ணிட்டாருன்னு எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியாது சார். அப்பா பண்ணது தப்புனா அதை விட்டுருணும். தாத்தா பண்ணது தப்புனா அதை விட்டுருணும். எங்கள் தாத்தா வந்து பெரிய செயின் ஸ்மோக்கரு, ஆனால் எங்கள் அப்பா 4 சிகரெட் தான் பிடிப்பார் ஒரு நாளைக்கு. அதெல்லாம் நான் 2 பிடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? 2மே கெட்ட பழக்கம்னா அதை விட்டுருணும். நம்ம சுத்தமாக இருக்கணும். அப்பா 2 கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நீ 2 கல்யாணம் பண்ணுவியா? இல்லை அப்பா 2 பண்ணிட்டார், நான் கூடுதலாக 1 பண்ணுறேன்,
3 பண்ணிக்க முடியுமா? வாழ்க்கையில் இது நாக சைதன்யா சார். நான் மீண்டும் கூட சொல்கிறேன் சார், 10 சோபிதா வந்தாலும் நம்ம ஊர் பொண்ணு சமந்தா வந்து ஈக்குவல் ஆகாது சார். நாக சைதன்யா ஏன் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, குணம் தான். கோடீஸ்வரியா கூட இருக்கட்டும், அதுதான் அவன் பண்ணி காட்டுறான். இவன் என்ன பெரிய ஸ்டாரு, என்ன பெருசாக இது பண்ணுறான். நான் பாரு கோடீஸ்வரியை கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாரு, இருக்கலாம். ஆனால் குணம் தான் சார் முக்கியம். அதுக்கெல்லாம் ரெண்டாவது அறிவாளி பெண், உழைப்பாளி பெண், சாதாரண குடும்பத்திலிருந்து 200 ரூபா சம்பளத்துலேருந்து வந்த பொண்ணு. இதெல்லாம் எங்கடா உங்களுக்கு தெரிய போகுது? இதுவும் விட்டுட்டு போகும்போது 3வது ஒரு கல்யாணம் பண்ண போகிற, அதுவும் விட்டுட்டு போகும்போது தெரியும். இவங்கெல்லாம் எப்போ தெரியும் சொல்லிட்டாங்களா? இவனெல்லாம் வந்து நாடி நரம்பெல்லாம் ஒடுங்கி வயசாகி போய் இருக்கிறானுங்க பாருங்க, அப்போ தான் உணர்வானுங்க. இந்த பணம் வச்சு நான் ஆடுறானுங்க பாருங்க ஆட்டம். இந்த பொண்டாட்டி மாற்று, அந்த பொண்டாட்டி மாற்று, இதை மாற்று, வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சரை மாற்றுற மாதிரி மாற்றுறானுங்க பொண்டாட்டியை. இவனெல்லாம் எப்போ உணர்வாங்க சார் நீங்கள் நினைக்கிறீங்க? எப்போ சொல்லுங்கள்? நீங்கள் சக்தியெல்லாம் ஒடுங்கி போய் குச்சி எடுத்துன்னு அப்படி தெரியிறானுங்க பாருங்க. பக்கத்தில் ஒரு பொண்டாட்டி கூட இருக்க மாட்டான் அன்றைக்கி. எது அப்படியே கனவுலகத்திலே இருந்துக்க வேண்டியது தான். அப்படியே வரும் சீன் வரும். அப்படியே சமந்தா வாழ்ந்தது, அதுக்கப்புறம் சோபிதா வாழ்ந்தது, அப்புறம் ரூபிகா வாழ்ந்தது, அப்புறம் ஜாதிகா வாழ்ந்தது, இப்படியே வரும், ஸ்க்ரீனில் வரும். நான் வந்து வன்மத்தோடு பேசவே இல்லை. வாழ்க்கையில் ஒருத்தரை நேசிங்க, அன்பு செலுத்துங்க, ஐக்கியமாகுங்க. குழந்தை இருக்குது குழந்தை இல்லைன்றதுலாம் வேறு சார். ட்ரீட்மெண்ட் நீங்கள் நான் சொல்கிறேன் இவங்கக்கிட்ட இல்லை சார். அவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து கர்ப்பத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்திருக்கிறது தசை சுழற்சின்னு ஒரு நோய். அது பரம்பரை நோயெலாம் ஒன்றும் கிடையாது. ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும். அதுக்கும் தாம்பத்தியத்துக்கும் மகப்பேருக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த நோயை ஒரு காரணம் காட்டி இதனால் வந்து எதிர்காலத்தில் வந்து தொற்று நோய் இது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைக்கு வரலாம் இப்படிலாம் சொல்லி இவளை கழட்டி விடுறதுக்கு ஒரு காரணம் தேடி தான் பண்ணுது சார். இது உண்மை. இது சார் நடிகை சமந்தாவும் நாக சைதன்யாவும் பல படத்தில் ஒன்றா இணைந்து நடித்தாங்க சார். கிட்டத்தட்ட 7 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிக்கும்போது கூட லவ் ஆகிருக்குது. பட் எந்த இடத்துல சோபிதாவுக்கும் நாக சைதன்யாவுக்கும் உறவு வந்து சார் இப்போ தானே சார் நீங்கள் இப்போ தானே பொன்னியின் செல்வன் வந்த பிறகு தானே சார் இது. இவங்க வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக இவங்க விலகி இருக்கிறாங்க. இப்போ இடைப்பட்டதுல இருக்கோன்ற நான் அவங்களாவது ஒரு 7 படங்களை இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க வாய்ப்பு. இது வந்து இப்போ தானே இவங்க பிரிவுக்கு பிறகு தானே வந்துருக்கணும். ஒன்று இவங்க பிரிவுக்கு பிறகு வந்து நட்பாகி இருக்கலாம், காதலாகி இருக்கலாம், அல்லது முன்னாடியே ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கலாம். அந்த சொல்லாங்க தெரியுமா கிராமங்களில் முன்னாடியே ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்னா அந்த மாதிரி எதனா இருந்திருக்கலாம். அதாவது சமந்தாவோட இருக்கும்போதே கூட ஒரு காதல் இருந்து, ஆனால் அப்படி இருந்ததுன்னா வெளியே வந்திருக்கும். படத்தில் சேர்ந்து நடிச்சாங்களா? படத்தெல்லாம் எதுவும் சேர்ந்த இந்த படத்தை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோபிதா வந்து நிறைய படங்கள் சமந்தா ஈக்குவலானு கிடையாது சார். சேர்ந்து நடிச்ச மாதிரி தகவல் இல்லை. ஒரே இனிமேல் எதனா படம் ரிலீஸ் ஆகுதான்னு தெரியல. ஏதாவது அதுக்குள்ள தான் இந்த படம் வந்துச்சு இல்லை கல்யாண படம். சில இடத்துல சமந்தா அவர்கள்ட்ட கேட்கும்போது இந்த விவகாரத்தை குறித்து கேட்கும்போது கடவுள் மேலே உங்களுக்கு கோவம் இல்லையான்னு கேட்கும்போது அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒரு மிடில் கிளாஸாக இருந்த ஒரு பொண்ணுக்கு கடவுள் வந்து சொத்து கொடுத்தாரு, புகழை கொடுத்தாரு, பேரை கொடுத்தாரு, இதெல்லாம் கொடுத்து அவர்கிட்ட போய் ஒரு சின்ன கல்யாண விவகார விஷயத்துக்கு நான் கோவப்பட விரும்பல அப்படின்னு ரொம்ப தன்மையா பேசு. எப்படிப்பட்ட வார்த்தை அது? இங்கே தான் சார் வந்து சமந்தா வந்து நிற்குது. அந்த பொண்ணு இங்கே தான் நிற்கிறா. நீங்கள் அந்த 200 கோடி கொடுக்கும்போது நாகார்ஜுனா வந்து கண் கலங்கன்னு தான் சொல்கிறாங்க. மாமனார் கண் கலங்குற. அப்போ என்ன மாதிரி பேசியிருக்கோம் அந்த பொண்ணு? என்ன பேசியிருந்தா சமந்தா பேசியிருந்தா நாகார்ஜுனா வந்து கண் கலங்குவார். 200 கோடி கொடுக்கறதுக்கு அவங்க சந்திச்சு நேரில் போய் இவர் சந்திச்சு 200 கோடி கொடுக்கறதுக்கு இவர் வந்து பண்ணும்போது அப்போ நாகார்ஜுனா கண் கலங்குறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க மறுக்கிறாங்க, அந்த 200 கோடி வாங்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அப்போ என்ன வகையான கான்வர்சேஷன் நடந்திருக்கும்? நாகார்ஜுனா கண் கலங்குறாருன்னா அப்போ என்ன மாதிரி பேச்சுக்கள் வந்து சமந்தா பேசியிருப்பாங்க? இந்த ஒரு வார்த்தை எடுத்துங்க. சாதாரண ஒரு 200, அதான் நான் சொல்ல சார், பல்லாவரத்தில் 200 ரூபா சார் வந்து வெல்கம் கால் கல்யாணத்தில் வந்து போய் நின்னவங்க. எத்தனை பேருடைய கல்யாணத்தில் அவங்க நின்று இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். வெல்கம் காலாக நின்னவங்க 200 ரூபா சம்பளம். அப்படிப்பட்ட பொண்ணு வந்து பார்த்தோன்னா புகழ் கொடுத்துருக்காங்க, பணம் கொடுத்துருக்காங்க, 10 கோடி சம்பளம், பேர் எல்லாமே இருக்கு. அவனுக்கு வாழை கொடுத்து வைக்கல, அவனுக்கு வாழை கொடுத்து வைக்கல. பல பேர் வந்து போட்டி போட்ட பெண், இதுதான் முக்கியமான கேள்வி. சித்தார்த் அவன் இவன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொண்ணை வந்து
கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அந்த எண்ணத்தில், காதலிக்கணுன்ற அந்த எண்ணம், கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தில் இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் மறுத்துட்டு வந்து உன்னை வந்து மணக்கிறாங்கன்னு சொன்னால் இவனுக்கு வாழை கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். அந்த வார்த்தையே நீங்கள் அந்த பொண்ணோட குணம் என்னன்னு தெரியும் சார், அந்த வார்த்தையை. ஆனால் ஒரு விஷயம் நான் இங்கே பதிவு பண்ணுறேன், கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். முதல் பொண்டாட்டிக்கிட்ட வீராப்பு காட்டுற பல பேர் நான் பார்த்துருக்குறேன். அந்த ஒன்று அந்த டைவர்ஸ்க்கு பிறகு 2வது திருமணம் பண்ணிக்கிறான்ல, அங்கே பொட்டி பாம்பாக இருப்பானுங்க இவனுங்க. ஆனால் முதல் பொண்டாட்டிக்கிட்ட அப்படியே வீராப்பு பயங்கரமாக காட்டுவானுங்க, பெரிய ஆம்புலன்னு காட்டுவானுங்க. அதே 2வது பொண்டாட்டி டைவர்ஸ் ஆகிட்டு 2வது பொண்டாட்டிக்கிட்ட போட்டோம்னா எல்லாம் துணி துவச்சி போகிறதுலேருந்து, நாயை கழுவுறதுலேருந்து, வண்டியை கழுவுறதுலேருந்து, தேவையான செருப்பு தொடச்சி வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செய்யணும். இது நடிகர்கள் மட்டும் கிடையாது, சாதாரண குடும்பங்களும் பார்க்குறேன். அது எனக்கு புரியல, அவன் புரியல. அது இதை இவ்வளோ பண்ணுறதை நீங்கள் ஒரு பாதி பண்ணினா கூட பார்த்தீங்கன்னா அந்த பொண்டாட்டி உங்கள் காலிலே வந்து கிடக்கும். நான் பொதுவாக சொல்கிறேன், இவ்வளோ வந்து அடிமை மாதிரி இருக்கிறானுங்க இல்லையா 2வது பொண்டாட்டிகிட்ட, இதில் பாதி அன்பை காட்டினாலே போதும் சார். பழக பழக பாலம் குளிக்குங்கிற கதையா? அது அப்படிலாம் கிடையாது, பயம்தான் இவங்களுக்கு. 2வது பொண்டாட்டிக்கிட்ட பயந்து இருக்கிறானுங்க. ஆனால் முதல் பொண்டாட்டிக்கிட்ட வீரத்தை காட்டுறானுங்க பயங்கரமாக. அது டைவர்ஸ் ஆகிட்ட பிறகு 2வது பொண்டாட்டி வரும்போது அப்படியே பணிஞ்சு குனிஞ்சி, ஆமாம் பொட்டி நிறைய பேர் பார்த்துருக்கோம். அது என்னன்னு எனக்கு அது ஒரு மர்மம் இருக்குது, அதை வந்து ஆய்வு செய்யணும். அது இவங்களை கேட்டால் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அது எப்படா அது முதல் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் அப்படியே வீரன் காட்டுறீங்க, 2வது பொண்டாட்டி பொட்டி பம்பாடிங்கிறீங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். 2வது பொண்டாட்டிக்கிட்ட அவ்வளோ பவ்யமாக பேசலாம். பிறப்பால் ஒரு கிறிஸ்தவரான சமந்தா வந்து அடிக்கடி மன அமைதிக்காக யோகா கோயில்களை தேடி போறாங்க. அந்த அளவுக்கு சார் மனசை நொந்து போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மைதானே சார், அவங்களுக்கு தனித்தனியாக இங்கே மனசு இருக்குல்ல சார். நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் இது பாருங்க, நீங்கள் விலகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது நாகசைதன்யாவோ சொல்கிறேன், இல்லை பொதுவாக யாரும் சொல்கிறேன். நீங்கள் விலகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் விலகி போங்க. ஆனால் குற்றம் சுமத்திட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க பார்த்தீங்களா. இப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா சார், அந்த பொண்ணு சினிமாவில் ரொம்ப கிளாமராக நடிச்சு தான், அது அவனுக்கு பிடிக்கல, இப்படி தானே பேச்சு போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு ஏற்கனவே கிளாமராக நடித்த பொண்ணு தான் 2வது வந்து கேட்டால் உங்களுக்கு வந்து ஒத்துக்கிட்டு தான் திருமணமே பண்ணிக்கிறீங்க, தெரிஞ்சு தான் பண்ணிக்கிறீங்க. பல செய்திகள் இருக்குது சார், அதெல்லாம் உண்மையாக பொய்யன்னு வேறு. ஆனாலும் அதெல்லாம் நீங்கள் வந்து கடந்து தானே திருமணம் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் விலகிறதுக்கு ஒரு காரணமாக சொல்லும்போது என்னன்னு கேட்டால் இதுதான் சொல்லப்படுது. என்னென்னு கேட்டால் அவன் வந்து கவர்ச்சியாக கிளாமராக நடித்தாங்க, ஆனால் உண்மை அது இல்லை. அவன் ஏற்பட்ட நோய் காரணமாக கழட்டி வேணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ என்ன சொல்கிறான், குற்றம் சாட்டான். அதுதான் நான் சொல்கிறது தவறுன்ற. நான் யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் பிரியமானவங்க 2 தரப்பில் நீங்கள் வந்து காதலிச்சிருக்கீங்க, இல்லை பிடிக்கலன்னு வந்து விலகணும் போது டீசெண்டாக சொல்லிட்டு விலகிட்டு போங்க. அதை விட்டுட்டு குற்றம் சுமத்துறது, குற்றவாளியாக்க பார்க்கறது, நெகட்டிவான வந்து அவங்க மேலே வந்து ஒரு கருத்துக்களை வச்சு அவங்கள வந்து அவங்க மேலே வந்து பார்த்தா சொசைட்டிக்கு ஒரு பேட் ஒப்பீனியன் வரா மாதிரி, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது செய்யக்கூடாதுன்றாங்க. பிடிக்கணும்னா விலகி போயிடுங்க. எத்தனையோ நடிகர்களுக்கு விவாகரத்து ஆகுது சார், ஆனால் அந்த அளவுக்கு சமந்தா மேலே ஏன் இவ்வளோ ரசிகர்கள் அன்பாக இருக்காங்க? அவங்களோட விவாகரத்தை கூட தாங்கிக்க முடியாத அளவுக்கு. இல்லை, அது எனக்கே நான் சொல்கிறேன். நான் வந்து நேற்று கூட பேசவும் சொன்னேன். ஏன்னா நமக்கு வரக்கூடிய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது சமந்தா மேலே. வந்து இன்னைக்கு அதாவது ஹாலிவுட்டாக இருக்கட்டும், அது பாலிவுட்டாக இருக்கட்டும், கோலிவுட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் நான். உலகம் முழுவதும் இருக்கிற ரசிகர்கள் வந்து, ஏன்னா வெப் சீரியல் வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகுது சார், தெரியுமா உங்களுக்கு? சமந்தா வெப் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் உங்களுக்கு வந்து படம் ரீச் ஆகுது. ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிற அந்த ரசிகர்கள் வந்து சமந்தாவோட ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது. இது உண்மை. என்னை கேட்டால் அந்த பொண்ணு வந்து இந்த நோயெல்லாம் எதிர்த்து போராடி இன்னும் வேறு லெவலில் ரீச் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். அது இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து வேறு லெவலில் ரீச் ஆகும். அடுத்தடுத்து நான் சொல்கிறேன், நாகசைதன்யாவை பழி வாங்குவதற்காக அதாவது சமந்தா அவர்கள் மறு திருமணம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சுக்க இதில் பழி வாங்குறதுலாம் என்ன சார் இருக்குது? அவன்லாம் ஒரு ஆள், அவனெல்லாம் போய் பழி வாங்கல. காதலில் வந்து பழி வாங்குறதுன்றதே கோழத்தனம். அது யார் பண்ணாலும் தப்புன்ற நான். அவன் நாகசைதன்யா பண்ணாலும் தப்பு தான், அது சமந்தா பண்ணாலும் தப்பு தான். காதலிச்சா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதலோட கடைசி வரைக்கும் இருக்கணும் சார். அதுதான் அந்த பொண்ணு இருக்குது. அதான் அந்த இதயம் புரோக்கானதுக்கு போட வேண்டிய அவசியம் என்ன? காதல்னா கடைசி வரைக்கும் காதலிக்கணும். அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்றதுனால இப்போ அந்த பிரகாஷ் ராஜோட அவங்க மனைவி லலிதா குமார் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அவங்க சொன்னாங்க என்ன வேணால் அவர் விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் நான் அவர் மேலே வச்சுருந்த வந்து அன்பு உண்மையானது, காதல் உண்மையானது.
அதனால் நான் வந்து வேறு திருமணம் பண்ணிக்கல. நீங்கள் கேட்குறீங்களா வேறு திருமணம் பண்ணிப்பாங்கன்னு கேட்குறீங்களா? அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை. அவரேனா என்னை விட்டு போயிருக்கலாம், ஆனால் நான் வந்து அவரை காதலிச்சது உண்மை, நான் எதுக்கு இன்னொரு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய, அது மாதிரி தான் இதெல்லாம். காதலிச்சுட்டா வந்து பழி வாங்கிறதுக்கு நான் இன்னொரு நீ ஒரு திருமணம் பண்ணிப்பேன், நான் ஒரு திருமணம் பண்ணிப்பேன்னு கிடையாது. சரிங்களா? அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்கு. ஆனால் வந்து பழி வாங்கிறதே பண்ணணும். இப்போ கல்யாணம் வேணும்னா பண்ணிக்கலாம் தாராளமாக. ஆனால் அவனை பழி வாங்கிறதுக்காக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, பழி வாங்கிறதுக்காக அந்த தேதியை பார்த்து அந்த தேதியில் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறது, அவங்க எங்கே வீடு வாங்கன்னு பார்த்து அங்கே ஒரு பெரிய வீடு, அதை விட பெரிய வீடு வாங்குறது, இதெல்லாம் வந்து சில்லறத்தனமான புத்தி உள்ளவனுக்கு பண்ணுறது, வன்முக புத்தி உள்ளவனுக்கு பண்ணுறது. இதெல்லாம் என்னை கேட்டால் வந்து காதலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிஞ்சு போகிறாங்களா, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். என்னை கேட்டால் அதை சொல்லணும், அவங்க நல்லா இருக்கணும். இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, சரி நீ நல்லா இருக்கியா, சந்தோஷமாக இருக்கியா, இருந்துக்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். நான் என்னுடைய ப்ரொஃபஷனல் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பெரிய ஆளுமையாக, இதே நான் சமந்தா நாளைக்கு பெரிய ஆளுமையாக வந்தாங்கன்னா இது நிறைய பேர் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணணும். காதலில் விட்டுட்டு போயிட்டா உடனே வந்து அவளை வந்து காலி பண்ணு, நிறைய பார்த்துருக்கான்ல, அவளை பழிவாங்கு, இல்லை அவளை கெடுத்து விடு, அவள் வாழ்க்கையை நாசமாக்கு, ஆசிட் அடி, அதை பண்ணு இதை பண்ணு, கொலை பண்ணு, யாரையும் நடந்து நம்ம பார்த்தோம். ட்ரெயின் வந்து தள்ளி விட்டான் ஒருத்தன். மிக கேவலமான செயல் அது. அவள் நல்லா இருக்கணும், அதுதான் உண்மையான லவ். அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கணும். இப்போ நாகசைஜனர் வந்து நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க வந்து சம்மதா. என்னுடைய எண்ணம் அது, என் நம்பிக்கை அது. அவங்க குணத்தை வச்சு சொல்கிறேன் நான். நம்ம மேலே பழி சொன்னாலும் கூட பரவாயில்ல, ஆனால் அவன் நல்லா இருக்கட்டும் அப்படி தான் நினைப்பேன். அப்படி தான் நினைக்கணும். இப்போ இருக்க யங்ஸ்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் ஃபாலோ பண்ணணும். அவள் லவ் பண்ண விட்டு போயிட்டா அவளை வந்து பார்த்தீங்கன்னா அவள் வாழ்க்கையை கெடுக்கணும், அவள் வேறு யாருடையும் வாழக்கூடாது. அப்படி இல்லையா, அவள் முன்னாடியே ஒருத்தி அவளை விட பெரிய அழகிய கல்யாணம் பண்ணி வந்து அவன் முன்னாடி பைக்கில் பல தடவை போயிட்டு வரணும், அவள் வயிற்றுச்சலை கொட்டிக்கணும். இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா அவள் எங்கே வீடு வாங்குறா அங்கே ஒரு வீடை வாங்கணும் கட்டணும். அவன் அப்படிதான். இது வந்து செயற்கையானது. இது விலகி போயாச்சா நல்லா இருக்கட்டும்னு நினைக்கணும். அவங்க கெட்டு போயிட்டா நம்ம கண்ணீர் வரணும். ஐயோ அவங்க பசியில் பட்னியாக இருக்கிறா, நம்ம லவ் பண்ணவ தான் ஆனால் பசி பட்னியாக இருக்கிறாளே, அவள் நோயில் வந்து கஷ்டப்படுறாளே அப்படி நினைக்கிறவங்க தான் உண்மையான அது. நாகசைஜனா விஷயத்தில் கூட நான் சொல்ல வருது என்னன்னா, அவன் உண்மையான லவ் பண்ணான்னா அவன் வந்து இவளை வந்து இந்த மாதிரி நோய்வாய்ப்படுத்தினா விட்டே இருக்க மாட்டான். உலகம் முழுதும் எங்கேயாவது தேடி தெரிஞ்சாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவளை கூட வச்சிருப்பானே தவிர விட மாட்டான். அங்கே உண்மையான காதல் இல்லை. உண்மையான காதல் இருக்கணும்னு கேட்டால் எந்த சூழ்நிலை எவ்வளோ நாள் ஆகட்டும், 5 வருஷம் ஆகட்டும் 10 வருஷம் ஆகட்டும், அவளுக்கு எந்த நோயில் இல்லாமல் இருக்கணும், அவள் பசி பட்டினி இல்லாமல் இருக்கணும், வீடு வாசலாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அப்படி தான் நினைப்பாங்க உண்மையான காதல் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியுது. அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறான்ல, பிரிஞ்ச டேட்டில் என்கேஜ்மெண்ட், அதே டேட்டில் பார்த்தியா உன்னை விட பெரிய அழகி எது, உனக்காவது இந்த குறுந்தொகை இதெல்லாம் தெரில, அகநானூறு புறநானூறுலாம் உனக்கு தெரில, அவள் பார் அவள் போட்டதே தெரிஞ்சிச்சு. அந்த குறுந்தொகை பாட்டை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சாலே படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னென்னு கேட்டால் வந்து நீ யாரோ நான் யாரோ நம்ம 2 பேரும் ஒன்றாயிட்டோன்னு தான் சொல்கிறோம். அப்போனா முன்பின்ன தெரியாது தான் பொருள். அதுக்கு இனி போக போக தெரிஞ்சுப்பாங்க இவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு. முன்பின் ஒன்றா அறிமுகம் இல்லாமல் ஒன்றா ஒருத்தர் பேசாமல் இருந்துருக்கலாம். ஆனால் நீ யாருன்றது அவளுக்கு தெரியும், நாகசேதனா யாருன்றது சோபிதாவுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் காலம் பதில் சொல்லணும். இந்த கஷ்டமான சூழ்நிலையில் நடிகை சமந்தாவுக்கு உங்களோட அறிவுரை என்ன சார்? இல்லை அவங்களுக்கு அறிவுரை தேவை சார். அறிவு இல்லாதவங்க தான் சொல்லணும் அறிவுரை. அந்த பொண்ணு பிரில்லியன்ட். நீங்கள் கேட்டவுடனே நான் சொல்கிறேன், யோசிக்காமல் சொல்கிறேன். நான் யாரும் அறிவுரை சொல்ல தேவையில்லை. அது வந்து இரும்பு, அந்த பெண்ணை எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு இரும்பு பெண்மணி. நான் டிக்ளேர் பண்ணி சொல்கிறேன், ஆய்வு செஞ்சு சொல்கிறேன், வந்த தகவல்கள் சொல்கிறேன். நான் சில தகவல்களோ இருக்குது, அது நம்ம சொல்கிறது. ஏன்னா இன்றைக்கும் அந்த நோயை எதிர்த்து போராடுது. அந்த உடற்பயிற்சியாக இருக்கட்டும், எல்லாம் தனிமையாக, யாருடைய எந்த அட்வைஸும் அவங்களுக்கு தேவையே கிடையாது, யாரும் கூட துணைக்கும் கிடையாது. அந்த நோயை தனித்து எதிர்த்து போராடுது. அது இரும்பு பெண்மணி சார். அதை மிஸ் பண்ணிட்டான் பைத்தியக்காரன். என்ன கேட்டால் அதான் நான் சொல்லுவேன், அவன் வந்து மிஸ் பண்ணிட்டான். அது பொண்ணு இன்னும் உழைச்சி அது இன்னும் வேறு லெவலில் போவான். இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்களா பண்ணிக்க மாட்டாங்களா அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுங்கன்னா, அந்த அதனுடைய குணத்துக்கு ஒருத்தன் வந்து சினிமா ஃபீல்டில் ஒருத்தன் கிடைப்பான டவுட்டு, சினிமா ஃபீல்டில் கிடைப்பான டவுட்.
அந்தளவுக்கு குணமும் சரி, எண்ணம், சிந்தனை எல்லாமே இருக்குது, உழைப்பு இருக்குது. ஒரு 200 ரூபா சம்பளத்துலேருந்து வந்த பெண்ணு இன்றைக்கி வந்து ஒரு 10 கோடி ரூபா ஒரு சம்பளம் வாங்குதுன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ உழைப்பு கொட்டணும், எவ்வளோ திறமை இருக்கும். எல்லாரும் கிடைச்சிருமா? அது எல்லாரும் கிடைக்காது சார். எல்லா குவாலிட்டியும் அதுக்கிட்ட இருக்குது. அதனால் மிஸ் பண்ண அவன் தான் வருத்தப்படணும். அதுக்கு அட்வைஸே தேவையில்லை, யாருடைய அட்வைஸும் தேவையில்லை. சரி, நன்றி. நன்றி சார்.